ஹாய் டெக்கீஸ், வெல்கம் பேக் டு Techie Tamil. உங்களோட டிசைனில் இந்த மாதிரி இருக்க சாலிட் கலர் பேக்ரவுண்டை மல்டி கலர் கிரேடியண்டாக உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர்ஸில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இது ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த கிரேடியன்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கலர் பேலட்ஸ் கோட்ஸ் வந்து ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட் அப்படின்னா என்னதுன்னா 2 or 3 கலர்ஸ் அல்லது ஷேட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் ஒரு விஷுவல் எஃபெக்டாக க்ரியேட் பண்ணுறதா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காமனாக நம்மளோட பேக்ரவுண்ட்ஸ், டெக்ஸ்ட், ஷேப்ஸ் அல்லது இமேஜஸ்க்கு இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதில் வர கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த Techie தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பவும் போல் கூகுள் க்ரோமில் canva.com அப்படின்னு போட்டோன்னா கேன்வாவோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ப்ரெசன்டேஷனுடைய இந்த டேப்பை கிளிக் பண்ணி என்னோட எடிட்டிங் பேஜ் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் நிறைய வீடியோஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நமக்கு எந்த ஒரு எலிமெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அதை செலக்ட் பண்ணாதான் அதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் மேலே வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆகும். ஸோ நான் இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி தெரியுதா? ஸோ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வருது. இது நம்ம இப்போ கிளிக் பண்ணும்போது நம்மளோட லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். டாக்குமெண்ட் கலர்ஸ், பிராண்ட் கிட், டிஃபால்ட் கலர்ஸ். ஸோ இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் இந்த கேன்வாவில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான ஆப்ஷன்ஸ். இப்போ இது வந்து ஒரு சாலிட் கலர் பேக்ரவுண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் கலர் பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்குது, அதாவது ஸ்கை ப்ளூ கலர். இதே இந்த கிரேடியன்ட் ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணும்போது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ரெட் கலர், இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி, அப்படி 2 கலர் மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம கிரேடியன்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஃபால்ட்டாக இருக்க இந்த கிரேடியன்ட்ஸ் தவிர நமக்கு ஏதாவது ஒரு லோகோ இல்லை ஒரு போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான கலர் பேலட் எப்படி மாற்றுறது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேன்வாவோட லோகோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, இந்த இடத்துல டார்க் ப்ளூ கலரில் அப்படி இருக்குது, லைட் ஒரு பிங்கிஷ் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிரேடியன்ட் பேஜை நம்ம இப்போது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னோடய எடிட்டிங் பேஜில் நான் இருந்தது எல்லாமே நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ அது வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்குது. அகெயின் நான் டாக்குமெண்ட் கலரில் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு சாலிட் கலர்னால் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஒரே ஒரு கலராக தான் சேஞ்ச் ஆகும். நான் இப்போ கிரேடியன்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சூஸ் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கிரேடியன்ட் ஆப்ஷனில் ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்ததுனால ஒரு 2 கலர் மிக்ஸ்ட் ஆகி இந்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து இப்படி ஒயிட்டாக உங்களுக்கு தெரியுது. அதாவது ஒரு ஒயிட் ப்ளஸ் ஆஷ் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கிரேடியன்ட் கலரோட ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு கேன்வாவோட கலர் பேலட்டோட கோட் வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ ஃபர்ஸ்ட் கலர் வந்து ஆட் ஆகிருச்சு. உங்களுக்கு வந்து இந்த கலர் கோட் தெரியலை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நான் செகண்ட் கலர் சூஸ் பண்ணுறேன். இப்போ செகண்ட் கலரும் நான் ஆட் பண்ணிட்டேன். பேலட் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் கலரை கிரேடியண்டாக வந்து மாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேன்வாவோட ஒரிஜினல் லோகோவில் இந்த ஹாஃப் வந்து ஸ்கை ப்ளூ கலர்லேயும் இது வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூ மாதிரி தெரியும். அதுக்கு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் கலர்ஸை கிளிக் பண்ணும்போது கீழே ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இது வந்து நம்ம கேன்வாவோட லோகோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹாஃப் வந்து ஸ்கை ப்ளூ ஆகும், இந்த ஹாஃப் வந்து கொஞ்சம் டார்க் மாதிரியும் தெரியுது. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு கிரேடியன்ட் அப்படின்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான லோகோ, போஸ்டர் இல்லை இமேஜ் எது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஆட் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். இதில் கேன்வா அப்படின்னு டைப் பண்ணுறேன்.
கேன்வாவோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து கேன்வா சான்ஸ் தான். இந்த டெக்ஸ்ட் கலரை ஒயிட்னு கொடுக்குறேன். இந்த கேன்வாவோட கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். கலர் பேலட் கோட்ஸ் எதுவுமே போடாமல் ஒரு 3 to 4 கலர்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இதுக்கு அகெயின் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி கிரேடியன்ட் அப்படின்னு இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டுக்கு ஆல்ரெடி 2 கலர் மிக்ஸ்ட் ஆகி கிரேடியன்ட் பேஜ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கலரில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் மாறணும். இங்கே மாறல. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் சிம்பிள் இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஓகே, இது ஒரு ஒயின் கலர் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கலர் நான் சூஸ் பண்ணிவிட்டு தென் செகண்ட் கலர் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன கலர்னு சூஸ் பண்ணிவிட்டு அதில் வேரியேஷனுக்கு இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயின் கலர் தென் எல்லோ கலர் வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் நான் தேர்ட் கலர் ஆட் பண்ணுறேன். அது வந்து ஒரு க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் அகைன் ஒரு ரெட் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம டோட்டலாக 4 கலர்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டைல் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா, இல்லை அதாவது வெர்டிக்கல் இல்லை ஹாரிசாண்டல், இல்லை ஸ்லாண்டிங்காக இருக்கணுமா, இல்லை இந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரேடியன்ட் பேஜை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ கேன்வாவில் எப்படி கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன் வித் Techie Tamil. Thank you for watching.